ஆசியாவின் மிகப்பெரிய நிலவாழ் விலங்கான யானையின் அற்புதமான வாழ்க்கை பயணத்தை இதுவரை எங்களுடன் சேர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு மாபெரும் யானையும் ஒரு சின்ன குட்டியாக தனது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. தாயின் அருகில் முதல் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு குட்டியிலிருந்து காடுகளின் கம்பீரமான காவலனாக மாறுகிறது என்பதுதான் இந்த பயணம். இயற்கையின் அற்புதங்களை 4K தரத்தில் உங்களிடம் கொண்டு வரும் வேர்ல்டு விஷன் சேனலுக்கு அன்பான வரவேற்பு. தென்னிந்தியாவின் அடர்ந்த காடுகளில் கம்பீரமாக நடந்து செல்கிறது ஒரு உண்மையான மாபெரும் உயிரினம். ஆசியாவின் மாபெரும் ஜாம்பவான் ஆசிய யானையின் முழு வாழ்க்கை பயணம். சுமார் 5 மில்லியன் ஆண்டுகளாக ஆசிய யானைகள் இந்த காடுகளின் ஒரு முக்கிய அங்கமாக வாழ்ந்து வருகிறது. யானைகளை காட்டின் தோட்டக்காரர்கள் என்றும் அழைப்பார்கள். ஏனென்றால் அவை நடந்து செல்லும் இடமெல்லாம் சாணத்தின் மூலம் விதைகளை பரப்புகின்றன. மற்ற விலங்குகள் நடக்க புதிய பாதைகளை உருவாக்குகின்றன. வறட்சி காலங்களில் தண்ணீர் கிடைக்க தோண்டுவதன் மூலம் பல உயிரினங்களின் உயிரை காப்பாற்றுகின்றன. யானைகளின் அறிவாற்றல் உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்கிறது. அவை தங்களையே கண்ணாடியில் அடையாளம் கண்டுகொள்ளும். பல ஆண்டுகள் கழித்தும் தண்ணீர் இருக்கும் இடங்களை நினைவில் வைத்திருக்கும். கடினமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும். மேலும் மனிதர்களால் கேட்க முடியாத அளவுக்கு குறைந்த அதிர்வெண் ஒலிகள் மூலம் பல கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் மற்ற யானைகளுடன் தொடர்பு கொள்கின்றன. பல மில்லியன் ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் இந்த யானைகளுக்கு இன்று மிகப்பெரிய சவாலாக இருப்பது மனிதர்களின் செயல்பாடுகள்தான். காடுகள் அழிக்கப்படுவது, மனித யானை மோதல்கள் மற்றும் வேட்டையாடுதல் போன்றவை அவற்றின் வாழ்வை அச்சுறுத்துகின்றன. யானைகளை பாதுகாப்பது என்பது யானைகளை மட்டும் காப்பாற்றுவது அல்ல, அவற்றை நம்பி வாழும் முழு வனச்சூழலையும் பாதுகாப்பதாகும். சுமார் 22 மாத கர்ப்ப காலத்திற்கு பிறகு ஏறக்குறைய 100 கிலோ எடையுடன் ஒரு குட்டி பிறக்கிறது. சில மணி நேரங்களிலேயே அது எழுந்து நின்று தனது தாயின் பின்னால் நடக்கத் தொடங்குகிறது. யானையின் அனுபவம் மிக்க பெண் தலைவி வழிநடத்தும் குடும்ப கூட்டமாக வாழ்கின்றன. குட்டிகளை அனைவரும் சேர்ந்து பாதுகாக்கின்றனர். தலைமுறைகளாக காட்டு வழிகளையும் வாழ்க்கை அனுபவங்களையும் அடுத்து தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கின்றன. ஒரு நாளில் 16 மணி நேரம் வரை புல், இலைகள், மரப்பட்டை, மூங்கில் மற்றும் பழங்களை உணவாக சாப்பிடுகின்றன. உணவையும் தண்ணீரையும் தேடி ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டருக்கு மேல் நடந்து செல்லும். யானையின் தோல் கடினமாக இருந்தாலும் மிகவும் உணர்திறன் கொண்டது. அதனால் அவை உடலில் தூசியை வாரி இறைத்துக் கொள்கின்றன. அது வெயிலிலிருந்தும் பூச்சிகளிலிருந்தும் பாதுகாக்கிறது. சேற்றில் குளிப்பது உடலை குளிர்விப்பதோடு தோலில் இருக்கும் ஒட்டுண்ணிகளை நீக்குகிறது. குட்டி யானை மெதுவாக தனது தும்பிக்கையை பயன்படுத்த கற்றுக்கொள்கிறது. 40,000க்கு மேற்பட்ட தசைகள் கொண்ட இந்த அற்புத உறுப்பு உணவு எடுக்கவும், தண்ணீர் குடிக்கவும், மனம் அறியவும், தகவல் பரிமாறவும், அன்பை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. பெண் யானைகள் பெரும்பாலும் வாழ்நாள் முழுவதும் தங்கள் குடும்பத்துடனேயே இருக்கும். ஆனால் ஆண் யானைகள் வளர்ந்த பிறகு தனியாக வாழ ஆரம்பிக்கின்றன. 60 முதல் 70 ஆண்டுகள் வரை வாழக்கூடிய யானைகள் வலுவான நினைவாற்றல், ஆழமான குடும்ப பாசம் மற்றும் நீடித்த நட்பால் உலகின் மிகவும் புத்திசாலியான விலங்குகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. பெண் யானை இனப்பெருக்க பருவம் அடையும் போது அப்பொழுது ஆண் யானையுடன் சேரும். மிகவும் வலிமை வாய்ந்த ஆண் யானை கூட்டத்திலிருந்து ஒரு ஆண் யானையை அது தேர்வு செய்து அதனுடன் இனப்பெருக்கம் மேற்கொள்ளும். யானைகளை ஈர்க்கத்தக்க குணாதிசயங்கள் ஒன்றான தனது குடும்பத்தில் அல்லது நண்பர்கள் யாராவது இறந்துவிட்டால் துக்கம் விசாரிக்க கூட்டமாக சென்று அந்த துக்கத்தில் பங்கேற்க வந்த யானைகள் இறந்த யானையின் எலும்புகள் அல்லது தந்தங்களை தங்கள் தும்பிக்கையால் மெதுவாக தொட்டு அமைதியாக நிற்பதை விஞ்ஞானிகள் பலமுறை பதிவு செய்துள்ளார்கள். மனிதர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தனி குரல் இருப்பது போல ஒவ்வொரு யானைக்கும் தனித்தனி ஒலி மற்றும் அழைப்பு இருக்கும். அதனால் அவை ஒருவரை ஒருவர் எளிதாக அடையாளம் கண்டுகொள்ளும். மனிதர்களில் சிலர் வலது கை, சிலர் இடது கை அதிகம் பயன்படுத்துவது போல் யானைகளும் ஒரு தந்தத்தை மற்றொன்றை விட அதிகமாக பயன்படுத்தும். மழை வரப்போகிறது என்பதை யானைகள்
தங்கள் தும்பிக்கை உயர்த்தி காட்டின் மனத்தை உணர்வதன் மூலம் முன்கூட்டி அறிந்து கொள்கிறது. வரும் மழை காடுகளுக்கு குளிர்ச்சியும் புதிய பசுமையையும் புத்துணர்ச்சியும் கொண்டு வருகிறது. நீரில் குளிப்பது யானைகளின் உடலை குளிர்விக்கிறது, தோலை சுத்தமாகவும் வைத்திருக்கிறது, மேலும் குடும்ப உறவை வலுப்படுத்துகிறது. ஒவ்வொரு நீர்நிலையும் யானைகளுக்கு விளையாடும் இடமாகவும் உயிர் வாழ்வதற்கான முக்கிய ஆதாரமாகவும் இருக்கிறது. இன்று நாம் பார்க்கும் இந்த சாலைகள் ஒரு காலத்தில் யானைகளின் சுதந்திரமாக நடந்து சென்ற பழமையான பாதைகள் தான். காடுகள் குறைந்து வருவதால் யானைகளும் மனிதர்களும் ஒரே இடத்தை பகிர்ந்து வாழ வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. வனவிலங்கு வழித்தடங்களை பாதுகாப்பதும் யானைகளின் இயற்கையான நகர்வை மதிப்பதும் மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்கும். ஒவ்வொரு யானையும் நம் காடுகளின் ஆரோக்கியமான வைத்திருக்க மிக முக்கியமாக பங்கு வகிக்கிறது. வன விலங்குகளை பற்றி தெரிந்து கொள்ளும் பாதுகாப்பு முயற்சிகளும் ஆதரவளிப்பதும் வருங்கால சந்ததிகளுக்காக இந்த மென்மையான மாபெரும் உயிரினங்களை காப்பாற்ற உதவும். கம்பீரமாக நடந்து செல்லும் இந்த கும்கி யானையை பாருங்கள். அந்த பாகனை எத்தனை அன்புடன் அழைத்து செல்கிறது என்று. இதை காப்பாற்ற முன்வாருங்கள் நண்பர்களே.